நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருநெல்வேலி டெய்லர் பொண்ணு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு டெய்லரிங் டிப்ஸு. இது டெய்லர்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஒரு கஸ்டமராக நீங்களும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் தான். நம்ம ட்ரெஸ்ஸை எப்போவுமே நம்ம ஒரு மெட்டீரியல் எடுப்போம், அது நமக்கு நல்லா சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி திங்கிங்கில் தான் நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். பட் டெய்லர்ஸ் கொஞ்சம் அதை ஸ்டிச் பண்ணுற வே ஆஃப் மெத்தடில் நமக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு அந்த லைன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராப் லைன்ஸ் எப்படி வந்திருக்குன்னா ஒரு லென்த்தாக வந்திருக்கு. இதை கார்னரில் நம்ம ப்ளவுஸ் ஸ்லீவ் எடுக்கும் போதுமே அது லென்த்தாக தெரிகிற மாதிரி எடுத்துருக்குறோம், ஹைட்டாக இருக்கிற மாதிரி. இதே மாதிரி தான் இப்போ அவங்களுக்கு பேக்கும் போட்டிருக்கோம், ஃப்ரண்ட்டும் போட்டிருக்கோம். பட்டி மட்டும் நம்ம எந்த பேட்டர்னில் எடுத்தாலும் நமக்கு அது தெரிய போகிறதில்ல. அதர்வைஸ் நமக்கு பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு, ஸ்லீவ் மேக்ஸிமம் பேக் அண்ட் ஸ்லீவ் நம்ம எப்போவுமே அதை ஹைட்டாக தெரிகிற மாதிரி எடுத்தோம்னா எவ்வளோ ஷவுட்டாக இருந்தாலுமே அவங்க ஹைட்டாக தெரியும் போது அந்த நீளம் லென்த்து கிடைக்கும். அந்த சமயம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னா அவங்கள ரொம்ப ஷவுட்டாக காட்டாது. இந்த பேட்டர்னில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த பேட்டர்னில் அந்த ஸ்டிச் பண்ணும்போது இதை ஸ்ட்ரைட் லைனை நம்ம கிராஸாக போட்டிருந்தோன்னா அவங்கள ஃபேட்டாகவும் காட்டும், அவங்க ஹேண்டை ரொம்பவே புஸ்டியாக காட்டும், அவங்க கை ஏதோ பெரிய கையாக இருக்கிற மாதிரி. பட் இந்த பேட்டர்னில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள ரொம்பவே ஸ்லிம்மாக காட்டும். இது கஸ்டமர் ஒருத்தவங்க நம்மக்கிட்ட இருந்து மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க, அதை நம்ம ஸ்டிச் பண்ணது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னோட ப்ளவுஸு. இது என்னோடய ப்ளவுஸ் தான். இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக இதில் இது நான் பிகினிங் ஸ்டேஜில் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸஸ். ஆனால் இதில் அவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இருந்தாலுமே நான் சொல்கிறேன், பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு எல்லாமே ப்ராப்பராக போட்டிருந்தேன். பட் ஸ்லீவ் மட்டும் என்ன பண்ணிட்டேன்னா அதை டோட்டல் ஆப்போசிட்டாக நம்ம இது பண்ணிட்டோம். கட் பண்ணக்கப்புறம் தான் நோட் பண்ணேன், அந்த ஃப்ளார் மேலே பார்த்து இல்லாமல் நமக்கு கீழே அப்வர்ட் டைரெக்ஷன்லையும் டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணாமல் இருந்தோம்னா நம்மளோட ப்ரொஃபஷ்னலுக்கும் நமக்கு நல்ல ஆஸ் அ டெய்லராக ப்ரொஃபஷ்னலுக்கும் நல்லாயிருக்கும். வியர் பண்ணும்போது அக்வர்டாக தெரியாது. இப்போ பார்க்குற ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா வித்தவுட் லைனிங்கில் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இது ஒரு நார்மலான ஒரு காட்டன் ப்ளவுஸு. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ளவுஸுன்னு சொல்லலாம். என்னோடய ப்ளவுஸஸ்லேயே நிறைய பூனம் சாரீஸு, நிறைய காட்டன் சாரீஸ் கூட நான் வியர் பண்ணுவேன். சாண்டல் கலரில் க்ரீன் அண்ட் பர்பிள் கலரில் இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ளவுஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜிமிக்கி கமல் சொல்லுவோம்ல, அந்த ப்ளவுஸ் தான். இதில் பார்த்திங்கன்னா நல்லா டீட்டெயில்ஸ் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். இது ஒரு மெரூன் கலருன்னு சொல்ல முடியாது, ரெட்டுன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு கலர். இதுவுமே என்னோடய பட்டு சாரீஸ் நிறைய சாரீஸ்க்கு என்னால் மேட்ச் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்திங்கன்னா நான் பேக்கும் ஸ்லீவும் ப்ராப்பராக போட்டுப்பேன். பட் என்னோடய ஃப்ரண்ட் நெக் மட்டும் அதை டைரெக்ட் ஆப்போசிட்டில் போட்டு தான் ஸ்டிச் பண்ணுவேன். ஏன்னா என்கிட்ட இருந்து மெட்டீரியல் கம்மியான மெட்டீரியல். அந்த ரீசனால் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு ரிவர்ஸில் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பேன். பட் அந்த ரிவர்ஸில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேனால நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும், அந்த இடத்துல வேர் பண்ணியிருக்கோம், ஒரு சுருக்கம் இருக்கும். அதாவது நம்ம எந்த டைரெக்ஷனில் பண்ணுறோமோ அதே டைரெக்ஷனில் இருந்தோம்னா ஃப்ரண்ட்டு சுருக்கம் இருக்கும். டோட்டலி ஆப்போசிட்டில் நம்ம கட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஆர்முக்கு கீழே ஒரு சுருக்கம் கிடைக்கும். நீங்கள் எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னோடய ஃபேவரட் ப்ளவுஸஸில் ஒன்று கலம்காரி பிரிண்ட்டு. அதில் ஒரு உமன் இருக்கிற மாதிரி. இதில் பார்த்திங்கன்னா கையிலேயும் அந்த உமர் வச்சுப்பேன், பேக் நெக்லேயும் பார்த்திங்கன்னா கரெக்டாக சென்டர் போர்ட்டில் முதுகில் அந்த உமன் இருக்கிற மாதிரி பண்ணியிருப்பேன். இப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எல்லா ப்ளவுஸஸுமே மெட்டீரியல் எடுக்கும்போது குவான்டிட்டி ஒரு கம்மியாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்தந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ளவுஸ் நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியாது. அதாவது லெஸ் குவான்டிட்டியாக இருக்கும்போது, அதாவது எனக்கு 70 பாயிண்ட் போதும்னு நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எடுத்துகிட்டு வராங்கன்னா அதில் கன்வெர்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். பட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மாடல்லாம் பார்த்திங்கன்னா காமனாக இது ஒரு பிளாக்கில் காப்பர் ஜெரி. இது என்கிட்ட எனக்கு வரும்போதே 60 பாயிண்ட் தான் வந்தது. ஜஸ்ட்டு 60 பாயிண்ட் தான். அதை நான் ரொம்ப அழகாகவே ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி இதுக்கெலாம் எவ்வளோ குவான்டிட்டி கம்மியாக இருந்தாலும் நம்ம அங்கங்கே போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி ஒரு பிரிண்ட்டு தான். இது பியூர் காட்டன் பிரிண்ட்டு. இது ஒரு கஸ்டமருக்கு இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா இதுவும் எங்கே வேணாலும் நம்ம குவான்டிட்டி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எப்படி வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ளவுஸ் அதே கஸ்டமருக்கு தான். இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் ப்ளவுஸ் அதே கஸ்டமருக்கு தான். இதில் நல்லா பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா இதுவும் நான் ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸஸ் தான். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நான் லீஃப் அப்வர்ட் டைரெக்ஷனில் இருக்குது, டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்குது. அதனால் இதை நீங்கள் எந்த பொசிஷனில் வச்சு வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்க முடியும். இது கஸ்டமர் ஒருத்தவங்க ப்ளவுஸ்.
இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா வந்து இதுவும் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண ப்ளவுஸ் தான். இது ரொம்பவே அழகான ஒரு கலர் காம்பினேஷன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூனிக்காக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சில்க் காட்டன் ப்ளவுசஸ். இது வந்து உங்களுக்கு பேட்டர்னுக்காக காட்டுறதுக்கு இன்றைக்கி நம்ம டெலிவரிக்காக எடுத்து வச்சுருக்க ஹூக் போட வச்சுருக்க ப்ளவுசஸை மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த 2 ப்ளவுஸுமே வந்து நார்மல். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அந்த நூல் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னு சொன்னால் ஆர்ம் கிட்ட பார்த்திங்கன்னா சுருக்கு வந்து தெரியும். அந்த கரெக்டான பொசிஷன் வச்சு நீங்கள் கரெக்டாக கட் பண்ணலன்னா அந்த மாதிரி வரும். இப்போ பார்த்துட்ருக்க பேட்டர்னுமே வந்து இது வந்து நீங்கள் அன்ஈவன் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஆனால் பட் அதில் வந்து அதோட பார்டர் மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். இது எனக்கு என்னோடய மேம் ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணது. இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து இது ஒன்று ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ரிமைனிங் மெட்டீரியல் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளைன் ப்ளவுஸில் வந்து இதை பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி பண்ணும்போது இது எப்படி வேணாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணும்போது இவ்வளோ இருக்கா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு